السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محسن تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் பேரருளால் மகத்தான இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நபி பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்த அடிப்படையிலே தொழுகைக்கு முன்பாக ஆற்றப்படக்கூடிய இந்த குத்துபாவிலே பாதுகாக்கப்பட வேண்டிய வழிபாட்டு தலங்கள் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த தலைப்பை எடுத்ததுடைய நோக்கத்தை அதிகமாக நம்ம விளக்கி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இன்றைய கால சூழல் எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது, இந்தியாவிலே ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பாசிச பயங்கரவாதிகள் எல்லா விதமான ஆற்றல்களையும் பயன்படுத்தி நமக்கு எதிராக, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக அவர்களுடைய வரலாறுகளை அழிப்பது, திரிப்பது, அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை எடுத்துக்கொள்வது, அதிலே தங்களுடைய வழிபாட்டு தலங்களை அமைத்து அதன் மூலமாக அப்பாவி மக்கள் மத்தியிலே அரசியல் செய்வது, இது போன்ற காட்சிகளை தொடர்ச்சியாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, இன்றைக்கு அவர்கள் ஆட்சி கட்டளையில பெரும்பான்மையாக அமர்ந்திருக்கிறாங்க என்று சொன்னா அதற்கு அடித்தளமிட்டு கொடுத்தது இவர்களுடைய மதவாத அரசியலும் இந்த வழிபாட்டு தலங்கள் மீது இவர்கள் செய்த ஆக்கிரமிப்பு தான். 1992 பாபர் மசூதி இடிப்பதற்கு முன்பாக வரைக்கும், அல்லது அந்த பிரச்சனையை அவர்கள் கையில் எடுக்கிற வரைக்கும், பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு பெயரில் ஒரு கட்சி இருப்பதே பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது. இந்திய அளவுல நீங்கள் போய் கேட்டா இப்படி ஒரு கட்சி இருக்குதா என்று கேட்டா யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சம்பவத்தை அவர்கள் நிகழ்த்தியதற்கு காரணமே பெரும்பான்மை சமுதாய மக்கள் மத்தியில தங்களுக்கென்று ஒரு ஆதரவு வர வேண்டும், அந்த ஆதரவை திரட்டி ஆட்சி பீடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு தங்களுடைய அஜெண்டாக்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்ற வேண்டும். அந்த அடிப்படையில ஒவ்வொரு விஷயமாக நகற்றி போய்கொண்டே இருக்கிறாங்க. அதுல அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் வரலாறுகளை திரிப்பது. உண்மையான வரலாறுகளை மறைத்து பொய்யான வரலாறுகளை இதுதான் உண்மை என்று மக்கள் மன்றத்தில் போய் பதிய வைப்பது. அதுல நீங்க அதிகமாக கவனமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், குறிப்பாக நாம படிக்கிற காலகட்டத்திலிருந்து இன்றைக்கும் சரி, கல்லூரி படிப்பை படிக்கக்கூடிய அந்த வரலாற்று பாட நூல்களாக இருந்தாலும் சரி, அதிகமாக அதிலே யாரை தவறாக சித்தரிப்பார்கள்? முகலாய மன்னர்களை மிக கொடுங்கோலர்களாக சித்தரிப்பார்கள். இந்த நாடு அமைதியாக இருந்தது, இந்த நாட்டிலே அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றுபட்டு இருந்தார்கள். முகலாயர்கள் எப்பொழுது படையெடுத்து வந்தார்களோ அவர்கள் படையெடுத்து வந்ததற்கு பிறகு இங்கு இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் இடித்தார்கள், இந்து பெண்களை எல்லாம் மானபங்கப்படுத்தினார்கள், இந்துக்கள் மீது கடுமையான வரியை விதித்தார்கள், மிக கொடூரமான ஆட்சியை செய்தார்கள் என்று சொல்லி எல்லா முகலாய மன்னர்களையும் ஒரு தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு வரலாற்றை எழுதி வச்சிருப்பாங்க. அதிலும் நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவுரங்கசீப்பை பற்றி முற்றிலும் தவறான செய்திகளை பதிய வைத்திருப்பாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, அவுரங்கசீப் என்கின்ற ஒரு மனிதரை பற்றி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு பச்சிலம் பாலகன் படித்தால், அவரை பற்றி அவனிடத்தில் கேட்டால், மிக கொடூரமான ஒரு மனிதரை அவன் கொண்டு வந்து நிறுத்துவது போல, அவுரங்கசீப்பா ரொம்ப கடுமையான ஆளாச்சே, ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே என்பது போல அவரை ஒரு கொடூரமான வில்லனை போல் சித்தரித்து வைத்து அவர் பெயரால் நிறைய புனையப்பட்ட கதைகளை, கட்டுரைகளை எழுதி வைத்து அரசியல் காய்களை நகர்த்துறாங்க. இப்போ கையில் அவன் எடுத்திருக்கக்கூடிய இந்த யானவாபி மசூதி பிரச்சனை,
இன்றைக்கு எந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னா, ஞானவாபி பள்ளிவாசலுக்குள்ள இருக்கக்கூடிய பாதாள அறைக்குள் இந்துக்கள் சென்று உங்களுடைய பூஜைகளை நடத்தலாம், அதற்கென்று ஒரு பூசாரியை நீங்கள் நியமித்துக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி வாரணாசி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய வகையில உத்தரவு பிறப்பித்து இன்றைக்கு பூஜைகளை துவங்கிவிட்டாங்க. பள்ளிவாசல் ஒரு புறம் இறைவனை வழங்கக்கூடிய ஒரு இடம், அதே இடத்துல இணை வைப்பாளர்களுக்கு அவர்களுக்கு ஒரு இடம் என்று சொல்லி ஒதுக்கி பள்ளிவாசலை இணை வைக்கக்கூடிய இடமாக மாற்றிவிட்டார். அப்ப இப்படி மாற்றும் பொழுது ஒரு பொய்யை ஆணித்தரமாக பதிய வைக்கிறார். என்ன பொய்? இன்றைக்கு நம்மவர்கள் கூட, முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட இந்த பொய்யை உண்மை நம்பிக்கிட்டு இருக்கான். இன்னும் என்ன செய்யறான், இருக்கலாமோ, அப்படித்தான் இருக்குமோ என்று நம்பக்கூடிய அளவிற்கு திரும்ப திரும்ப அந்த பொய் நம்ம மக்கள் மூலையில பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பொய்? இந்த வாரணாசி, அதாவது இந்த ஞானவாபி மசூதி என்று சொல்றாரு, இப்ப அந்த பிரச்சனைக்கு ஆக்கப்பட்ட அந்த பள்ளிவாசல்ல கிட்டத்தட்ட அவுரங்கசீப் இந்தியாவுல ஆட்சி செய்யும் பொழுது அங்க இருந்த காசி விஸ்வநாதர் கோவிலை இடித்து தரைமட்டமாக்கிட்டு அதுலதான் இந்த பள்ளிவாசல் அவர் கட்டினாரு. அப்ப ஆல்ரெடி அங்க ஒரு கோவில் தான் இருந்தது. அந்த கோவில்ல இந்து சமுதாய மக்கள் வழிபாடு செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப அந்த மக்களுடைய உரிமையை நசுக்கி பறித்து அவுரங்கசீப் என்ன செஞ்சாரு, கோவிலை இடித்து விட்டு இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார். அப்படி என்றால் அது எங்களுக்கு சொந்தமான இடம் தானே. எப்படி ராமர் கோவிலுக்கு உரிமை கொண்டாடி வந்தாங்களோ, பாபர் ராமர் கோவிலை இடித்துதான் பாபர் பள்ளிவாசலை கட்டினார் என்று பொய்யை சொல்லி இன்றைக்கு அபகரித்துக் கொண்டார்களோ, அதே டெக்னிக், அதே பாலிசி, அதே வழிமுறையில வாரா ஞானவாபி பள்ளிவாசல் காசி விஸ்வநாதர் கோயிலை இடித்து அவுரங்கசீப் கட்டிய பள்ளிவாசல். இதை திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. அவங்க எங்க ஒரு பேட்டிக்கு போனாலும் சரி, வரலாற்று பாடநூல்களை எழுதக்கூடிய இடங்களில் இருந்தாலும் சரி, வரலாறுகளை குறித்து மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது இந்த செய்தியை ஆணித்தரமாக பதிய வைத்துக் கொண்டே வந்தார்கள். இது நேற்றைக்கு அவர்கள் பிரச்சாரம் செய்து இன்றைக்கு கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு வரல. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எப்பொழுது இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 91லயே இதை செஞ்சுட்டாங்க, துவக்கி இருக்காங்க இந்த பிரச்சனையை. அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா சங் பரிவார் கும்பல் சொல்லுவாங்க, எங்களுக்கு அயோத்தியோடு முடிவு பெற்று விடவில்லை, இன்னும் 3000 பள்ளிவாசல்கள் பாக்கி இருக்கிறது, அது அத்தனையும் கைப்பற்றாமல் நாங்கள் ஓய மாட்டோம் என்று அவர்கள் கொக்கரிப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து மக்களை கொண்டு வந்து வச்சான்? இன்னைக்கு பெரும்பான்மை மக்களும் நம்பக்கூடிய அளவிற்கு ஒரு பொய்யை எப்படி கொண்டு வந்தான் என்று சொன்ன, அவுரங்கசீப் கோவில் இடித்தார், இது மொட்டைக்கட்டையா பரவுது. இப்படியே என்ன செய்யுது, அதான் சொல்லுவாங்கல்ல, உண்மையை செருப்பை மாட்டிக்கொண்டு வெளியே போவதற்குள்ள பொய் ஊரை சுத்தி விட்டு வீட்டுக்கு வந்து விடும். அப்ப உண்மை தகவல் போய் சென்றடைவதற்கு முன்பாக பொய்யை பரப்பி 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 எல்லா தரப்பு படித்தவர்கள், அதே போல நீதிமன்றங்கள்ல பணியாற்றக்கூடியவர்கள், வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள், ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல் அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள், எல்லோருடைய உள்ளத்திலும் இந்த செய்தியை ஆணைத்தரமாக பதிய வைக்கலாம். நாம மீட்டெடுக்கணும். நம்முடைய நாடு, குறிப்பாக காசி என்பது அவர்களுக்கு புனித ஸ்தலம். நமக்கு மக்கா புனித ஸ்தலம் போல அவர்களுக்கு காசி புனித ஸ்தலம். அப்ப நம்முடைய புனித ஸ்தலத்திலேயே ஒரு கோவிலை இடித்து ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை மீட்டெடுப்பதுதான் நமக்கு நீதி என்று சொல்லி அந்த அடிப்படையில் அந்த மக்களை தயார்படுத்துகிறோம். அப்ப உண்மையிலேயே அவுரங்கசீப் அந்த கோவிலை இடித்துதான் அந்த பள்ளிவாசலை கட்டினாரா? உண்மை வரலாறு என்ன? இது நம்ம மக்கள் முதல்ல தெரியல. ஏன் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, நாம பலதரப்பட்ட மக்களோடு பழகும். அவர்களோடு பழகும் பொழுது, அவர்கள் அந்த செய்தி எடுத்து வைக்கும் பொழுது, அவர்கள் தரப்புல பொய்யான வரலாற்றை சொன்னாலும் அது உண்மையை சொல்லுவது போல சொல்வார்கள். நம்மவர்கள் செய்வாங்க, ஒரு 2 கொஸ்டின் கேட்பான், 3வது கொஸ்டினுக்கு மட்டும் சரக்கு இருந்தாலும் அடுத்து கேட்பான். அவன் சொல்ற பதில உனக்கு தெரியாது, பேப்பர் முடிப்பான். ஒருவேளை இருக்குமோ, இருந்துட்டு போட்டும், நமக்கு என்ன, நம்ம குழப்பம் நம்ம பார்ப்போம், நம்ம வீட்டுக்கு வாரான், எங்கேயோ இருக்கிற பள்ளிவாசல் தான் அடிக்கிறான், நமக்கு என்ன வந்துச்சு, அதை பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் நம்மவர்கள் போயிடுவாங்க. ஆனா உண்மையே தெரியும் நடந்தது என்ன. அவுரங்கசீப் இந்தியாவை ஆட்சி செய்யும் பொழுது ஒரு பெரிய சக்கரவர்த்தி, பெரிய பேரரசர். அவருக்கு கீழே நிறைய குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. ஒரு சக்கரவர்த்தி என்று சொன்னா, பேரரசர் என்று சொன்னா, அவருடைய நிலப்பரப்புக்கு கீழே ஆங்காங்கே ஆட்சி செய்யக்கூடிய குறுநில மன்னர்கள், சின்ன சின்ன மன்னர்கள் இருப்பாங்க. அதுல நிறைய இந்து மன்னர்கள் இருந்தாங்க. அவர் முகலாய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவருக்கு கீழே நிறைய இந்து மன்னர்கள் அவருக்கு கட்டுப்பட்டு அவருக்கு கீழே இருந்தாங்க. அப்ப இந்த படை, முகலாய சக்கரவர்த்தி அவுரங்கசீப் தலைமையிலான படை, அந்த இந்து மன்னர்களும் இருக்கக்கூடிய அந்த படை வங்காளதேசத்திற்கு போர் செய்வதற்காக போறாங்க. இந்தியாவிலிருந்து வங்காளதேசத்துக்கு, அதாவது பக்கத்தில் இருக்க அந்த நாடுகளை வெற்றி கொள்வதற்காக அங்க போறாங்க. போகிற வழியில காசியை கிராஸ் பண்றாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாரணாசியை கிராஸ் பண்றாங்க. அப்படி கிராஸ் பண்ணும் பொழுது
அதுல இருக்கக்கூடிய இந்து மன்னர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க மன்னரிடத்துல, இது எங்களுக்கு புனித ஸ்தலம், இந்த கங்கையில நீராடி விட்டு இந்த காசி விஸ்வநாதரை நாங்கள் தரிசித்து விட்டு வருவதற்கு எங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் நேரம் ஒதுக்க கூடாதா, இங்க எங்களுக்கு ஓய்வு கொடுங்க, இரவு காசியிலே தங்கி விடுவோம், எங்களுக்கு உண்டான காரியங்களை நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அவுரங்கசீப் பாருங்க, இவன் எப்படி எல்லாம் சித்தரிச்சு வச்சிருக்கிறான், கொடுங்கோலன் அப்படின்னு சித்தரிக்கிறான்ல. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா பெருந்தன்மையோடு, அப்படியா, அப்படி என்றால் நீங்க இங்கேயே முகாம் போடுங்க, டென்ட் இங்கே அடிங்க, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கி இருந்து நீங்க என்ன செய்யுங்க, உங்கள் பூஜைகளை வழிபாடுகளை செய்துவிட்டு மறுநாள் நம்ம பயணத்தை மேற்கொள்வோம் என்று அங்கேயே ஓய்வு எடுப்பதற்கு ஏற்பாடு நடக்கிறது. இதற்கு மத்தியில அந்த குறுநில மன்னர்கள் கூட பயணித்து வந்த மன்னர்களுடைய மனைவிகள், ராணிகள், அரசிகள் எல்லாம் தெப்பத்தில் அந்த கங்கையில போய் குளிச்சு விட்டு சாமியை தரிசனம் செய்யணும். அப்ப குளிக்க கூட்டு போகும்போது அவர்கள் என்ன செய்வாங்கன்னா பல்லக்குல வச்சு தூக்கிட்டு போவாங்க. அந்த அரசிகளை பல்லக்குல வச்சு தான் தூக்கிட்டு போய் அவங்க குளித்து விட்டு பூஜை செய்து விட்டு மீண்டும் என்ன செஞ்சிட வேண்டியது, நம்ம இடத்துக்கு வந்துட வேண்டியது, நமக்கு பங்களாதேசம் நோக்கி போக வேண்டியது. இப்ப போன அரசிகள்ல எல்லாரும் ரிட்டர்ன் வந்தாச்சு. ஒரே ஒரு ராணியை காணும், கட்சி தேசம், அந்த தேசத்துக்கு பேரு கட்சி தேசத்துடைய அந்த ராணி வரல. அப்ப அந்த நாட்டு மக்கள் மன்னரிடத்தில் முறையிடுறாங்க, எல்லா நாட்டு ராணிகளும் வந்து விட்டாங்க, எங்க நாட்டு அரசி வரவில்லை என்று முகலாய சக்கரவர்த்தி அவுரங்கசீப் சொன்ன உடனே அவுரங்கசீப் அப்படியா, போய் தேடுங்கப்பா, எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடம் போய் தேடுங்க என்று ராணுவ வீரர்களை, அமைச்சர்களை, அதிகாரிகளை அனுப்புறாங்க. அவங்களும் தேடி தேடி பார்க்கறாங்க, எங்கேயுமே அந்த அம்மா கிடைக்கல. கடைசி அந்த கோவில், காசி விஸ்வநாதர் கோயிலுடைய ஒரு விநாயகர் சிலை, கணபதி சிலை, அதை டச் பண்ணா அது ரொட்டேட் ஆகுது. அப்படி ஒரு செட்டிங் செஞ்சிருக்கிறாங்க. அது அப்படி ரொட்டேட் ஆகின உடனே ஒரு அதிகாரி பார்க்கிறார், இன்னும் இது ரொட்டேட் ஆகி உள்ள ஒரு பாதை போகுதே அப்படின்னு சொல்லி அந்த பாதைக்குள் இறங்கி போனா அது ஒரு பாதாள அறை. அந்த பாதாள அறைக்குள்ள ஒரு போறார், ஒருவேளை இங்க எதுவும் கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அந்த ராணி, கட்சி நாட்டு ராணிய அந்த கோவில் பூசாரி புரோகிதர் கற்பழித்து அங்கே போட்டிருக்கிறார். அந்த அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்த உடனே அவுரங்கசீப்புக்கு தகவல் போகுது, இந்த மாதிரி இந்த கோவில் புரோகிதர் இந்த ராணியை கற்பழித்து விட்டான், ஆகவே இங்க அவங்க இப்படி இருக்கிறாங்க, இந்த நிலைமையில இருக்கிறாங்க, உடனே அவங்க செய்யணும், உடனே அவங்களை ஷிஃப்ட் பண்ணி தேவையான முதலுதவி செய்ய மற்ற விஷயங்கள் போகுது. இப்ப அந்த அவுரங்கசீப் படையில வந்த அந்த இந்து மத மன்னர்களும் சரி, புரோகிதர்களும் சரி, மன்னர்கிட்ட ஒரு சொல்றாங்க, இவன் இந்த பெண்ணை மானமங்கப்படுத்தினால, கற்பழிச்சான்ல, இதுக்கு நேரதான் மேல காசி விஸ்வநாதருடைய அந்த இது இருக்கு, லிங்கம் இருக்கு. அப்ப இது தீட்டு பெற்றுச்சு. இது யார் சொல்லல, அவுரங்கசீப்புக்கு தெரியாது. அவுரங்கசீப் ஒரு முஸ்லீம் மன்னர், அவருக்கு இதெல்லாம் தெரியாது. இந்து மன்னர்களும் அந்த இந்து சாமியார்களும் சொல்றாங்க இந்த கோவில் தீட்டு பெற்றுச்சு. அப்ப அவுரங்கசீப் கேட்கிறார், அப்ப என்னப்பா செய்யறது, அதுக்கு என்ன விஷயம், என்ன பரிகாரம்? இந்த கோயிலை நம்ம முற்றிலுமாக இடிக்கணும், இடிச்சிட்டு மீண்டும் ஒரு கோயிலை நம்ம கட்டினா தான் அது சரிப்பட்டு வரும், அதுதான் எங்கள் நம்பிக்கை என்று சொல்லி அந்த இந்து மன்னர்களும் அமைச்சர்களும் பூசாரிகளும் சாமியார்களும் சொல்றாங்க. அவங்க எல்லாம் சொன்ன அடிப்படையில, அவங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில அந்த கோவில் தீட்டுப்பட்டது என்று அவர்கள் நம்புவதனால் அதை இடித்து வேறு ஒரு காசி விஸ்வநாதர் கோவிலை அவுரங்கசீப் அங்கேயே கட்டி கொடுத்திருக்கிறார். இப்ப நமக்கு எதை சொல்றான், நமக்கு எதை மட்டும் இருக்குதுன்னு சொல்றான்? ரொம்ப ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? பொய்யை விட ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? பாதி உண்மையை மறைத்து பாதி உண்மையை சொல்வது. ஒரு செய்தியை சொன்னா முழுசா சொல்லிட்டா அது பிரச்சனை நீங்கிரும். அது இருக்க பாதியை மட்டும் கட் பண்றது, மீதியை போட்டுட்டு பாதியை மட்டும் பரப்பா என்று சொன்னா அதுதான் பரப்பும். அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதைத்தான் இன்னைக்கு செய்யறான் அவுரங்கசீப். கோவில் இடித்தார். ஏன் இடித்தார்? இடிப்பதற்கு காரணம் என்ன? உன்னுடைய கோவில் பூசாரி செஞ்ச ஒரு மானங்கட்ட செயல் தான் அந்த கோவிலை இடிக்க வேண்டியது. அதுவும் உன் மதத்தை சார்ந்த புரோகிதர்கள் சொன்ன அடிப்படையில், உன் நாட்டு மன்னர்கள் சொன்ன அடிப்படையில் அவுரங்கசீப் மனசிலார் இடிக்க சொல்லி உத்தரவிட்டு மீண்டும் அவரே அந்த கோவிலை கட்டி கொடுத்த வரலாறு இருக்கிறது. இந்த செய்திய ரொம்ப ஆணித்தரமாக வரலாற்றை முன்னாள் ஒரிசா மாநில கவர்னராக இருந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யாரிடத்துல பேசும்போது இந்த செய்தி அழகா சொல்லலாம். முன்னாள் ஒரிசா மாநில கவர்னராக இருந்த P.N. பாண்டே. இந்த P.N. பாண்டேங்கிறவரு தன்னுடைய இஸ்லாம் அண்ட் இந்தியன் கல்ச்சர் அப்படின்ற அந்த நூல்ல பக்கம் 55 இந்த செய்தியை பதிவிருக்கிறார். அது ஆங்கிலத்துல கூட இருக்குது, தேவைப்படுவதற்கு நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இத தமிழ்ல என்ன செய்யறாருன்னா, முனைவர் தஸ்தகீர் என்பவர் இஸ்லாமும் இந்திய கலாச்சாரம் என்று சொல்லி அதை அப்படியே தமிழ்ல மொழியாக்கம் செய்து அதுல பக்கம் 70 மற்றும் 71 இந்த செய்தி பதியப்படுகிறது. இப்ப உண்மை நடந்தது இதுதான். அப்ப இதை என்ன செஞ்சுட்டான், அப்படியே திரித்து இன்றைக்கு என்ன செய்யறான், இந்து மத மக்கள் மத்தியில ஒரு
ஒரு பொறாமைத்தைய ஒரு கோபத்தைய உருவாக்கி அதை வைத்து என்ன செய்யறான், இன்னைக்கு நெருங்கிட்டான். அப்ப இது இன்று நேற்று நடக்கக்கூடிய விஷயமான தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுடைய குறி முழுக்க இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும், அல்லது இஸ்லாமியர்கள் மீண்டும் இந்துக்களாக மதம் மாற வேண்டும். இதான் அவருடைய கொள்கை, இதான் அவருடைய கோட்பாடு. ஒண்ணு நீ இஸ்லாத்தை தான் பின்பற்றுவாய் என்று சொன்னா இந்த நாட்டை விட்டு ஓடி போயிரு, இங்க இருக்கக்கூடாது, ஜாவோ பாகிஸ்தான். இல்ல இந்தியாவை நீ வாழ ஆசைப்பட்டா உன்னுடைய இஸ்லாமிய அடையாளத்தை கலட்டி வைத்து விட்டு மீண்டும் எங்களுடைய தாய் மதம், அதான் தாய் மதத்துக்கு திரும்பி வந்தால கருவாப்சின்னு சொல்லுவான், தாய் மதத்துக்கு திரும்பி வந்துரு. அப்படி வந்துட்டீங்கன்னா உன்னைய நாங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம், எந்த தொல்லையும் பண்ண மாட்டோம், நீ நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லி நம்ம இடத்துல பேரம் பேசுறான். இந்த பேரத்தின் அடிப்படையில தான் அவன் எல்லா விதமான மசூதிகளை கை வைப்பதாக இருக்கட்டும், வரலாறுகளை திரிப்பதாக இருக்கட்டும், எல்லா விதமான வேலைகளையும் இதை சொல்லிதான் கேட்கிறான். இப்ப வட இந்தியாவில பாத்தீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு சில முஸ்லிம்கள் எப்படி தங்களை மாற்றிக்கொண்டான்னா, இவன் தொடர்ச்சியா வந்து அடிக்கான், வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கான், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை பண்றான், அப்ப எதுக்கு நம்ம முஸ்லீமா இருந்து கொண்டு இந்த மாதிரி இருக்கிறது என்று சொல்லி நிறைய பேர் என்ன செய்யறான்னா, மீண்டும் நாங்கள் தாய் மதத்துக்கு போறோம், யோகி எங்களுக்கு சிறந்த ஆட்சியை தர்றாரு, மோடி எங்களுக்கு சிறந்த ஆட்சியை தர்றாருன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பெயர் முஸ்லீம் பெயரா இருக்கும், ஆனா அவனுடைய கொள்கை கோட்பாடு செயல்பாடுகள் எல்லாம் தோற்றங்கள் எல்லாம் ஒரு இந்துவை போன்று மாற்றிக்கொண்டார்கள். மாற்றிக்கொண்டால்தான் நிம்மதி என்று நினைத்து போய்விட்டார்கள். அப்ப இதுல இப்படி மாறக்கூடிய அந்த நிறைய மக்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கயவர்களுக்கு எதிராக, இந்த அயோக்கியர்கள் இந்த மாதிரி வரலாற்றை திரிவு செய்து நம்மை அழிக்க நினைப்பவர்களுக்கு எதிராக என்னதான் தீர்வு, இவர்களை எப்படி எதிர்கொள்வது, இவர்களுடைய பொய் பித்தலாட்டங்களை தோலுரித்து மக்கள் மன்றத்திலே இவர்களுக்கு முகத்திலே கரியை எவ்வாறு பூசுவது, எப்படி இஸ்லாத்தின் கொடியை நட்டுவது என்கின்ற பல கேள்விகள் எல்லோருடைய உள்ளத்திலும் தேங்கி கிடக்கிறது. இது யாருக்கும் இந்த கவலை இல்லைன்னு சொல்ல முடியாது. 5 வேளை பள்ளிவாசல தொழுகிறார், அவருக்கு மட்டும் தான் கவலை, அவரெல்லாம் தொழுகைக்கு வர மாட்டாரு, ரம்ஜானுக்கு மட்டும்தான் வருவாரு, அவருக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாது, நிச்சயமா கிடையாது. நீங்கள் யாரிடத்தில் போய் கேட்டாலும் இந்த அக்கிரமங்கள் அநியாயங்கள்லாம் உண்மைதான், இதுக்கு என்னப்பா தீர்வு, என்னதாப்பா செய்யறது என்று கேட்பாங்க. சில பேர் பல தீர்வுகளை சொல்லுவான், இப்படியே நம்ம பிரிஞ்சு கிடக்கிறதுனால இவ்வளவு பஞ்சாயத்து, எல்லாம் ஓரணிக்கு வாங்க, ஓரணிக்கு ஒன்று திறந்தா தான் இதெல்லாம் சரி செய்ய முடியும். சில பேர் சில உபதேசம் செய்வோம். சில பேர் என்ன சொல்லுவான், ஒரே வழி கல்வி தாங்க, கல்வியை மட்டும் தாங்க நம்ம தூக்கி பிடிக்கணும், நம்ம கல்வி கற்றுக்கொண்டு போய்கிட்டே இருக்க வேண்டிய, மாற்று கருத்துல நல்ல தீர்வு தான், கல்வி நல்ல தீர்வு தான், ஒன்று கூறுவது நல்ல தீர்வு தான், மாற்று கருத்து கிடையாது. சில பேர் என்ன சொல்லுவான், நம்ம அதிகாரத்தை கைப்பற்றணும், இன்னைக்கு நம்ம அதிகாரம் இல்லாமல் போனதுனாலதான் இவ்வளவு சீரழிவுக்கு ஆளாகிறோம். நீதித்துறையில் அவன் இருக்கிறான், உளவுத்துறையில் அவன் இருக்கிறான், ஊடகத்துறையில் அவன் இருக்கிறான், எல்லா துறைகளிலும் அவன் ஆக்கிரமித்திருக்கிறான். நமக்கென்று சப்போர்ட் செய்வதற்கு ஆதரிப்பதற்கு நம்மவர்கள் யாரும் கிடையாது, ஆகவே நாம சீண்டப்படாமல் இருக்கிறோம், ஆகவே நாம் அதிகாரத்தை கைப்பற்றணும் சில பேர் சொல்றோம். இப்படி ஆளுக்கு சமுதாயத்துல கேட்டீங்கன்னு வைங்களேன், கருத்து கந்தசாமிகள் நிறைய இருப்பான், நிறைய சொல்லுவான். அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த கருத்து சொல்றவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் களத்துக்கு வருவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேரு அந்த பார்டர் தாண்ட மாட்டான். செய்யணும், சரி வாங்க பேக்க மாட்டிட்டு வாங்க, 2 பேரும் போவோம்னா நீங்க முன்னாடியே போங்க, நம்ம கொஞ்சம் பொழப்புகள்லாம் இருக்கு, நம்ம கிட்ட அட்வைஸ் மட்டும் கேளுங்க, அந்த களத்துக்கு வர்ற வேலையில நம்ம கிட்ட வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவோம். உண்மையிலே அல்லாஹ் என்ன தீர்வு சொல்றான் அதுதான் சரியான தீர்வா இருக்கும். ரப்பு ஒரு தீர்வை சொன்னான் என்று சொன்னா அதுதான் சரியான நிரந்தரமான தீர்வாக இருக்கும். இப்ப நம்மளை நோக்கி அவன் என்னவெல்லாம் சொல்றான், எதற்கு இந்த வழிபாட்டு தலங்களை கைப்பற்றுகிறான், எதற்கு பள்ளிவாசலை இடிக்கிறான், பள்ளிவாசலை இடித்து விட்டு எதற்கு கோவில்களை கட்ட நினைக்கிறான் என்று சொன்னா, அவன் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். ஒன்று, முஸ்லிம்களாகிய நீங்கள் இந்தியாவை விட்டு வெளியே போய்விடுங்கள், அல்லது மீண்டும் இந்து மதத்துக்கு திரும்புங்கள். இது 2ஐ தவிர வேறு தீர்வு கிடையாது. இதிலே நீங்கள் நினைத்திருக்கிற வரை உங்களை இதுபோன்று தொடர்ந்து தொல்லைகள் தந்து கொண்டேதான் இருப்போம் என்று சொல்லி இன்றைக்கு அவன் எடுத்து சொல்லுகிறான். இதே வார்த்தை கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம முந்தைய காஃபிர்கள், அது ஃபிரௌனாக இருக்கலாம், அது நம்ரூதாக இருக்கலாம், அது அபூஜைகளாக இருக்கலாம், அது இன்னபிற நபிமார்கள் சந்தித்த அந்த காஃபிர்களாக இருக்கலாம், அவர்கள் அத்தனை பேரும் இதே வார்த்தையை கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் அவர்கள் தூதர் எடுத்து பேசியிருக்கிறாங்க. அல்லாஹ் சூரா இப்ராஹிம் சொல்லுகிறான் 13, 14, 15 வகாலல்லதீன கஃபரு, காஃபிர்கள் அவர்களிடத்தில் கூறினார்கள், லிருசூலிஹிம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களிடத்திலே கூறினார்கள், லநுக்ரிஜன்னக்கும் மின் அர்தினா அவ் லதஉத்துன்ன ஃபீ மில்லத்தினா. 2 ஆப்ஷன் தான் நமக்கு எப்படி கொடுத்தானோ இதே மாதிரி 2 ஆப்ஷன் தான் நபிமார்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்னால் அவர்கள் காஃபிர்கள் சொன்னார்கள். ஒன்று,
எங்கள் ஊரை விட்டு நீங்கள் வெளியேறி ஓடி போய்விடுங்கள், சிஏஏ கொண்டு வருவோம், என்ஆர்சி கொண்டு வருவோம், உங்களை இங்கே இருக்க விட மாட்டோம், துரத்துவோம் என்று முதல் விஷயத்தை சொன்னார்கள். இரண்டாவது என்ன சொன்னார்கள்? அல்லது எங்கள் மார்க்கத்திற்கு, எங்கள் மதத்திற்கு நீங்கள் திரும்பி வாருங்கள். இன்னைக்கு சொல்றோம், அன்னைக்கு ஒண்ணு போல சொல்றானா? ஒரே பிரச்சனை வருதா? ஃபிரௌனை மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி எதிர்கொண்டார்களோ அதே மாதிரி எதிர்கொள்ளக்கூடிய சூழல். நம்முடைய எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்கொண்டார்களோ அதே மாதிரி எதிர்கொள்ளக்கூடிய சூழல். இன்றைக்கு நமக்கு முன்னால் இந்த நவீன ஃபிரௌனும் நவீன நம்ரூதுகளும் அன்றைய ஃபிரௌன் நம்ரூதுடைய வார்த்தைகளை பிசுரடிக்காமல் அப்படியே சொல்லுகிறான். இப்ப அல்லாஹ் சொல்றான், வாக்குறுதி அளிக்கிறான். யாருக்கு வாக்குறுதி அளிக்கிறான்? இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், முதல் அடி, பயப்படாதீங்க, அந்த அநியாயக்காரர்களை அழிப்பேன் என்று உங்களுக்கு வாக்குறுதி தருகிறேன். உங்களை அழிக்க நினைக்கிறாங்க, அவன் ஆட்டம் அதிகமா இருக்கும், அவனுடைய அதிகார வர்க்கம் எல்லையை தாண்டி போகக்கூடிய வரைக்கும் இருக்கும். நீங்கள் நம்பிக்கையை இழந்து போகக்கூடிய அளவுக்கு அவனுடைய அதிகாரம் கூடி நிற்கும். யார் வந்து கேட்பா? யாருமே கேட்க மாட்டார்களா என்று நீங்கள் வெம்பி வெதும்பி நொந்து நூலாகி போகக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆட்டம் அதிகரிக்கும். அல்லாஹ் சொல்றான், என் வாக்குறுதி தப்பாது, அந்த அநியாயக்காரர்களை நாம் அழிப்போம். வல நுஸ்கினனக்குமுல் அருள நின்போதிகி. எப்படிப்பட்ட வாக்குறுதி? எந்த நாட்டை விட்டு உங்களை வெளியேற்ற அவர்கள் நினைக்கிறார்களோ அதே நாட்டில் உங்களை ஆட்சியாளர்களாக ஆக்கி வைப்போம். அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி, இறை நம்பிக்கையாளர்களுக்கும் நபிமார்களுக்கும் கொடுத்த வாக்குறுதி. யாரை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, யார் உங்கள் முன்னால் பெரும்படையாக தெரிகிறார்களோ, யாரை உங்களால் வீழ்த்த முடியாது என்று நீங்கள் மனதிற்குள் நினைக்கிறீர்களோ அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் அழிப்பேன். எந்த ஊரை விட்டு உங்களை விரட்ட எண்ணுகிறார்களோ அதே ஊரில் உங்களை ஆட்சி அதிகார உட்கார வைப்பேன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டான். ரிட்டன் கேட்கிறான் நம்ம கிட்ட, நபிமார்கள்ட்ட கேட்டா, இறை நம்பிக்கையாளர்கிட்ட கேட்டா என்ன செய்யணும்? அதுக்கு இந்த வாக்குறுதி நமக்கு ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்றான், இந்த வாக்குறுதி யாருக்கு பொருந்தும் தெரியுமா? லிமன் காஃப மகாமி, யாரெல்லாம் எனக்கு முன்னால் வந்து மறுமையிலே விசாரணையில் நிற்போம் என்று அஞ்சி நடுங்குகிறார்களோ அவர்களுக்கு. எல்லாருக்கும் பொருந்தாது. அவன் வட்டிக்கு வாங்கினா நானும் வட்டிக்கு வாங்குவேன், அவன் வரதட்சணை வாங்கினா நானும் வரதட்சணை வாங்குவேன், அவன் என்னென்ன அக்கிரமம் பண்ணா நானும் அக்கிரமம் பண்ணுவேன். பேரு அப்துல் காதர், ஆனா எல்லா அக்கிரமும் பண்ணுவேன். ஆனா எனக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. இதையெல்லாம் அல்லாஹ் அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாலும், நாளை மறுமை நாளில் இதையெல்லாம் உங்களுக்கு விசாரிக்க போறேன் என்று சொன்னாலும் அதையெல்லாம் நினைத்து பயந்து அல்லாஹ்வை அஞ்சி நாளை மௌத்தா போனதுக்கு பிறகு அவனுக்கு முன்னால் நிற்க போகிறோமே, நாம் செய்கிற அநியாயங்களுக்கெல்லாம் அவன் பிடித்தால் நம்முடைய நிலைமை என்ன என்று பயப்படக்கூடிய இறைச்சவாதிகளுக்கு அல்லாஹ் இந்த வாக்குறுதி பொருந்தும். அடுத்து சொல்றான் அல்லாஹ், யாருக்கு பொருந்தும் தெரியுமா? யார் என்னுடைய எச்சரிக்கைக்கு அஞ்சுகிறான். அடே, பள்ளிவாசல் போகுதுன்னு அழுகுறீங்களே, இருக்கிற பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வாங்குறா, அல்லாஹ் கூப்பிட்டானா? ஹையால சலா கூப்பிட்டானா? ஹையால சலா கூப்பிட்டானா? தொழாதவருக்கு கேடுதான், ஃபவைலுல் முஸல்லின், தொழுபவனுக்கு கேடுதான், அலட்சியமாக தொழுபவனுக்கு கேடுதான். இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். கது அஃபலஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? வல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன், தங்கள் தொழுகையிலே இறையச்சத்தோடு பணிவோடு அல்லாஹுக்காக உளப்பூர்வமாக அஞ்சி நடுங்கி தொழுவார்கள். இப்ப நீங்க சுய பரிசோதனை செய், நாம சுய பரிசோதனை செய். அல்லாஹ் கொடுத்துட்டான் வாக்குறுதி, நிச்சயம் உண்டு, இந்த வாக்குறுதி உண்டு. வாக்குறுதியை நிறைவேற்றவும் செய்தான். இப்ராஹிம் நபிக்கு நிறைவேற்றி காண்பித்தான், மூசா நபிக்கு நிறைவேற்றி காண்பித்தான், முகமது நபிக்கு நிறைவேற்றி காண்பித்தான். ஆனால் நமக்கு ஏன் நிறைவேறல? நமக்கு ஏன் இந்த வாக்குறுதி செல்லுபடி ஆகல? எங்க பிரச்சனை இருக்கு? எங்க தப்பு நடக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. வீட்டை கட்டுறான்னு சொன்னா முனிசிபல் ஒரு பிளான் கொடுத்தா பாதையில 4 அடி இழுத்து கட்டிக்கிறது, 1000 அடி உள்ள கிடக்கு, 1000 சதுர அடி இடம் கிடக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்காங்க. இவன் தக்குவாவை பாருங்க. அடே, இது பாதையில செல்வோரு சபிப்பான்ல, அந்த சாபத்திற்குரிய 2 காரியங்களை விட்டு விலகுங்கள், பாதைகளில் கவனமாக இருங்கள் என்று எத்தனை எச்சரிக்கைகள் இருக்கு. நம்மால் கட்டுவான்,
வீடு இருக்கும், 1000 சதுரடி அல்லாஹ் கொடுத்தாலும் சரி, 2 அடி 4 அடி வெளியில ரோட்ட அவனுக்கு வாசப்படியை கட்டினா தான் அப்பாடா. என்னத்தை கொண்டுட்டு போற, எதை சுமந்துட்டு போற? மௌத்தா போனது அந்த வாசப்படி தோலை வச்சு கபிரஸ்தானத்தை கமிக்கிடுவாங்களா? அந்த 2 அடி 4 அடி எடுத்து அதை சேர்த்து கொடுத்துவாங்களா? உனக்கு வச்சுக்கோப்பா சந்தோஷமா போ சொல்லுவாங்களா? நம்ம புதைச்ச இடத்துலயே 6 மாசம் வச்சு இன்னொருத்தவன் புதைச்சு போயிடுவான். எஞ்சி போடாது மண்டவோட தூக்கி போட்டுவாங்க. நம்ம மண்டவோடு தான் வெந்து வேகாம கிடக்கும், தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு அவனை தூக்கி உலகி போட்டு போயிடுவாங்க. இதுல என்ன உனக்கு என்ன ஆக்கிரமிப்பு? இறைச்சம் இல்லையில அல்லாஹுக்கு முன்னால் நிற்போம் என்கின்ற அச்சம் இருந்த செய்தியா? சொந்த சகோதரனை அபகரிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, ஒரு ஜான் அளவுக்கு நீ அடுத்தவனுடைய நிலத்தை அபகரித்தால் 7 பூமி அளவுக்கு உன் கழுத்தில் தொங்கவிடப்படும். பயம் இருக்குதா? நாளை மறுமை நாள் நடக்கக்கூடிய விசாரணை பயம் இருக்குதா? அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதா? எதுலையுமே கிடையாது. வட்டி வாங்குறதுக்கு யாரு கஷ்டப்படுறான்? வாங்கும் போது சொல்லிடுறான். அந்த தகவல் நமக்கு வந்துடுது. சபீக் பாய் காதுல விழுந்துராம, அவருக்கு தெரிஞ்சிடாம, சான் பாச்சாக்கு தெரிஞ்சிடாம நமக்குள்ள முடிச்சுக்கிறோம். ஏன்டா மேல ஒருத்தன் பாக்குறாங்கடா, சபீக் பாய் தெரியாது, ஜான் பாச்சாக்கு தெரியாது, சத்தார் பாய்க்கு தெரியாது. யார் பாப்பாங்க? நீ வாங்கும் பொழுது பாப்பாங்க, 2 பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க. நாளை மறுமை நாளை நிக்கணும்னு நீ எப்படி அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்ப்ப? எப்படி இந்த வாக்குறுதி உனக்கு வரும்? சஹாபாக்கள் எவ்வளவு இறையச்சத்தை பண்ணினார்கள், எவ்வளவு அஞ்சி நடுங்கினார்கள் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் பூரிப்படையில அந்த மக்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மிக குறைவாகவே அவர்கள் உறங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறைவனை நினைக்கக்கூடியவர்களாக, தொழக்கூடியவர்களாக, கவலைகளை அழக்கூடியவர்களாக, மறுமையை நினைத்து பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்னைக்காவது அழுதிருக்கிறோமா? உட்கார்ந்து தனிமையில உட்கார்ந்து இறைவா நாளை மறுமை நாளை என்னுடைய நிலைமை என்ன என்று இன்றைக்காவது கண்ணீர் சிந்தி பயந்திருக்கிறோமா? எப்படி அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எதிர்பார்க்க முடியும்? நீ கல்வியில போனா என்ன, அதிகாரத்தை நோக்கி போனா என்ன, நீ எதை எடுத்துட்டு போனா என்ன, இறைவனுடைய உதவி இல்லை என்று சொன்னால் நீ எந்த அதிகாரத்தின் உச்ச வரம்புக்கு போனாலும் வெற்றியை சம்பாதிக்க முடியாது. காரனுக்கும் அல்ல வெற்றியை கொடுக்கத்தான் மிகப்பெரிய செல்வம். அவனுடைய செல்வத்தை சுமந்து வருவதற்கு பலசாலிகள் கொண்ட கூட்டம் வேணும். வெற்றி கிடைச்சதா? அந்த செல்வத்தை வைத்து ஃபிரௌனுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுக்கத்தான் செய்யலாம். அந்த அதிகாரத்தை வைத்து அவன் வெற்றி அடைந்தானா? வெற்றியை தீர்மானிப்பது அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதை தீர்மானிப்பது நம்முடைய தக்குவா. இப்ப சிந்திங்க, எங்க மிஸ்டேக் நடக்குது இப்ப சிந்திச்சு பாருங்க, ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க, தனித்தனி விஷயமாக எடுத்து மனசுக்குள்ள நான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயத்தில் எதிலெல்லாம் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறேன் நிறைய. பிறகு எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவேற முடியாது. அவன் சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். இந்த இறையச்சத்தை சுமந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவியின் மூலமாக வெற்றியை சுவைக்கலாம். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த பாசிச பயங்கரவாதிகள் அவ்வப்பொழுது நம்மை சுரண்டி கொண்டே இருக்கும் பொழுதெல்லாம் கடுமையான முறையில் நம்முடைய எதிர்ப்புகளை அவ்வப்பொழுது நாம் வெளிக்காட்டி ஆக வேண்டும். சகோதரர் பழனி பாபா அடிக்கடி ஒரு செய்தியை சொல்வார், உன் மீது துரும்பு விழும் பொழுதே நீ விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் உன் மீது அவன் பாறாங்கல்லை தூக்கி போடும் பொழுது உன்னால் எதிர்கொள்ள முடியாது. இதுதான் உண்மை. அப்ப இது மாதிரியான ஒரு நிகழ்வுகளை அவ்வப்பொழுது அவன் இப்படி போட்டு போட்டு பாக்குறான்னா நம்ம எல்லாம் சோத்துல உப்பை போட்டு திங்கிறோமா இல்லையா அப்பப்ப டெஸ்ட் பண்றோம். இருக்கா உயிர் இருக்கா, ரூஹ் இருக்கா, உடம்புல ஜனாசாரா இருச்சா அப்படின்னு குத்தி குத்தி பார்த்தான். இப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக சொல்றாங்க, ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுது, அல்லாஹ்வுடைய பாதையிலே உழைப்பது, அல்லாஹ்வுடைய பாதையிலே முயற்சி செய்வது, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 பிடித்த விஷயம். ஒரு அநியாயம் நடக்கிறது என்று சொன்னா, அக்கிரமம் நடக்கிறது என்று சொன்னா, அந்த அநியாயத்துக்கு எதிராக, அக்கிரமத்திற்கு எதிராக களத்திலே முன்னால் என்று குரல் கொடுப்பது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான விஷயம். அந்த ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹாத் எது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொன்னாங்க, ஹலிமத்து ஹக்கும், சத்திய வார்த்தையை கொண்டு எடுத்து சொல்வது. யாருக்கு எதிராக? இந்த சுல்தானி ஜாயிர், அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் நீ செய்வது அநியாயம்தான் என்று சொல்லி எடுத்துரைப்பதுதான் ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹாத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க.
அந்த ஜிஹாதை செய்வதற்குத்தான் நாம அழைப்பு விடுகிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை இந்த யானவாபி பள்ளிவாசலாக இருக்கட்டும், இன்னபிற பள்ளிவாசலாக இருக்கட்டும், இந்த பள்ளிவாசல்களுக்கெல்லாம் அல்லது இந்த ஒட்டுமொத்த வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் 1991 நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும் பொழுது ஒரு சட்டத்தை ஏற்றுதாங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே யாரும் எந்த வழிபாட்டு தலங்களையும் ஆக்கிரமிக்க கூடாது, இடிக்க கூடாது, அதற்கு உரிமை கோரக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அதனுடைய உட்பிரிவு சி என்று சொல்லக்கூடிய உட்பிரிவுல மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்குள்ளேயே 2 பிரிவுகளாக இருந்தால் அவர்களுக்குள் ஒருத்தர் இன்னொருவருடைய வழிபாட்டு தலத்தை அபகரிக்க நினைக்க கூடாது என்று சொல்லி 1947 சுதந்திரம் பெற்ற நாள் அந்த நொடியிலிருந்து இனிமேல் இதுதான் சட்டம். அதற்கு முன்னால் இருந்ததெல்லாம் வேற. இனிமேல் அப்படி யாரும் செய்யக்கூடாது, அப்படி யாரும் வரக்கூடாது என்று தெளிவான ஒரு சட்டத்தை இயற்றியதற்கு பிறகும் கூட எல்லா அதிகாரமும் எங்கள் கையில் இருக்கிறது, எங்களை யார் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு அசட்டு குருட்டு தைரியத்தில் ஃபிரௌனுக்கு இருந்துச்சுல ஒரு குருட்டு தைரியம், அது மாதிரி ஒரு குருட்டு தைரியத்துல இன்றைக்கு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை இடிக்கக்கூடிய காரியத்தில் இருங்க. அப்ப இதற்கு எதிராக நாம் ஒரு வலுவான எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஜனநாயக நாட்டு நாம் வாழக்கூடிய நாட்டில் மக்கள் பலத்தை வைத்துத்தான் ஒரு செய்தி உண்மையா பொய்யா என்று நிரூபிக்கக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கு. அப்போ வரக்கூடிய புதன்கிழமை நம்முடைய மாவட்ட தலைநகரமான விருதுநகரை வைத்து இந்த வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி ஒரு அமைதி பேரணியை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்து அழைப்பு விட்டிருக்கிறது. சாயந்தரம் 4 மணிக்கு நீங்க அனைத்து சகோதர சகோதரி, இது உங்கள் வீட்டை இடிக்க வந்தா ஒருத்தன் அபகரிக்க வாரான், உங்க சொந்த வீட்டை கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை ஒருத்தன் அபகரிக்க வாரான், இழிக்க வந்தா அதற்காக எவ்வளவு விலை கொடுத்தாது, எவ்வளவு தியாகம் செய்யாது, குடும்பத்தோடு நடுரோட்டில் நின்றாவது அதற்காக குரல் கொடுத்து நிற்பீங்கல்ல, அதை விட பல மடங்கு உயர்ந்தது அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீட்டை இடிப்போம் அகற்றுவோம் என்று சொல்லி வருகிறார் என்று சொன்னால் அந்த இடத்தில் எவ்வளவு அர்ப்பணிப்பு சிந்தனையோடு நாம் களத்தில் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு கேள்வியாக விட்டுவிட்டு அந்த கேள்விக்கு பதிலாக நீங்கள் மக்களை அழைத்து வந்து அங்கே திரண்டு வந்து நில்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அந்த போராட்டத்தை அமைதி பேரணி வெற்றியாக ஆக்கி வைக்கட்டும். அதன் மூலமாக உளவுத்துறை மூலமாக அரசுக்கு இந்த செய்தி எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக உரைக்கு திரையிடுவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.